அடுத்தது துலாலக்கணம் அச்சய இலக்கணம் போகும்போது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருமாள் சம்மந்தப்பட்டது, இல்லைன்னா பத்மாவதி தாயார் சம்மந்தப்பட்டது ரொம்ப அழகான வழிபாடாக இருக்கும். அதே வந்து விருச்சிக இலக்கணம் அச்சய இலக்கணமாக போகும்போது பார்த்திங்கன்னா அம்மனோட வழிபாடு மாரியம்மனாக இருக்கலாம், பெரியாச்சியாக இருக்கலாம், சின்னாச்சியாக படைச்சியாக இருக்கலாம், எந்த தெய்வத்தை ராஜராஜேஸ்வரியாக இருக்கலாம், நீங்கள் எந்த அங்காள பரமேஸ்வரியாக இருக்கலாம், அங்காளம்மனாக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த அம்மனை கும்பிட்டாலும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். விருச்சிக இலக்கணம் எனக்கு மனசே சரியில்லைம்பாங்க. விருச்சிக இலக்கணம் விருச்சிக ராசி பொதுவாகவே விருச்சிகம் அச்சய இலக்கணம் போனாலும் சரி, விருச்சிகம் அச்சய ராசி போனாலும் சரி, எனக்கு மட்டுமே சரியில்லைம்மா, தயவு செய்து அம்மன் அப்படியே சரணாகதி அடைக்கணும் அம்மன்ட்ட. அப்படிதான் அம்மன் தான் வழின்னு சொல்லணும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சிறப்பு. தனுசு இலக்கணம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிவனோட வழிபாடு தான் தனுசு இலக்கணம். இல்லைன்னா குருவோட வழிபாடு ரொம்ப ஆத்மார்த்தமான யோகத்தை கொடுக்கும். மகர இலக்கணம் அச்சய இலக்கணம் போகும்போது பார்த்திங்கன்னா பெருமாளோட சம்மந்தப்பட்ட வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே கும்பலக்கணம் போகும்போது தெய்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ராஜராஜேஸ்வரியோட வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன இலக்கணம் போகும்போது பார்த்திங்கன்னா காவல் தெய்வங்கள், இப்போ நம்ம ஊரில் வந்து மதுரை வீரன் கருப்பன் பெரிய அந்தமாரி தெய்வங்களை காவல் தெய்வங்களை வழிபட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை ஒன்று மேஷ இலக்கணமும் கடக இலக்கணமும் இறை வழிபாட்டில் எங்கே இருந்தாலும் அந்த சாமியை ஆத்மார்த்தமாகவே அவங்களுக்கு அனுகூலம் கொடுத்துரும். எல்லா அதான் சொல்கிறேன்ல, நான் வேணும் எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது அச்சய இலக்கணம் மேஷ இலக்கணம் போகக்கூடிய 10 வருஷம் தான், அதுக்குள்ளே நீங்கள் வாங்கிக்கணும். கடக இலக்கணம் போகும்போது 10 வருஷத்தில் வாங்கிக்கணும். இது குருவோட ஆசீர்வாதம் அப்படியே இருக்கும். ஏன்னா குருங்கிற வழிகாட்டுறது, நீ இந்த சாமியை கும்பிடு, இப்படி நின்று இப்படி இதை போய் பிடிச்சிக்க, நீ கெட்டியமாக பிடிச்சிக்க அப்படின்னு சொல்கிறது இந்த குருவோட வழிபாடு. குருவோட அனுகிரகம் இருந்தால் தான் வழிகாட்டுறவங்க கரெக்டாக வழிகாட்டினாதான் நம்ம எங்கே போய் சேரணுமோ அங்கே சேர முடியும். இல்லைன்னா அங்கேயே தான் நிற்கணும். நீங்கள் எத்தனை கடவுளை கும்பிடலாம், இப்போ அதுக்குன்னு ஒரு முறை இருக்கும், அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும், அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு நல்ல நேரம் வரணும். அப்படிங்கும்போது அது குருவோட வழிகாட்டுதல் இருந்துச்சுன்னா, ஏன்னா குருவோட வழிகாட்டுதல் இருந்துச்சுன்னா அந்த நேரத்துக்கு கர்வம் இருக்காது, ஆணவம் இருக்காது, ஒரு மாயை இருக்காது, ஒரு பற்றட்டு அவ்வளோ சந்தோஷத்தில் நம்ம சரணாகதி அடைஞ்சாதான் அந்த குருவோட நம்ம சேரவே முடியும், குருவை வந்து பார்க்க முடியும், குருவை சந்திக்க முடியும். நம்ம இல்லை நான் யார் தெரியுமா அப்படின்னா, நான் யாருன்னு என்னைக்கு நம்ம நினைச்சோம்னாலே அவ்வளோதான். நீங்கள் எனக்கு நல்ல வழியெல்லாம் கெட்ட வழியாக காமிப்பாரு, இப்படி போங்க சூப்பராக இருக்கும், அந்த அன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும், சூப்பர் அப்படின்னு நினச்சிருப்போம். கடைசியாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் தான் இருக்கும். அதில் ஒன்றுமே பண்ண முடியும். இந்த குருவோட ஆசீர்வாதம் மிக முக்கியம். அது வந்து இந்த மேஷத்துக்கும் இந்த கடகத்துக்கும் அச்சய இலக்கணம் போகும்போது 10 வருஷம் கிடைக்கும். அப்படியே வாங்கிக்கணும். அப்படியே வாங்கிட்டா போதும், அவ்வளோ சந்தோஷம் வாழ முடியும். சிறப்பு, ரொம்ப சந்தோஷம்.